நான் எப்பயும் போல எனக்கு வேலை முடிச்சு நான் வந்து புறாவால தரம் தீனி போட்டுருந்தேன். ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒரு புறா ஒரு டல்லாவே இருக்கு. அது மயில் கிராஸ். நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இது கோண வாயே தான் இருக்கும். பாருங்க, வாயை பார்த்தாவே தெரியும் கோண வாய். அதெல்லாம் பார்த்தாவே தெரியுது சொக்கா நோய் அடிச்சு. இது வந்து நமக்கு உரோட விட்டா எப்படி இருந்தாலும் எல்லா புறாவுக்கும் பரவிடும். நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது எதுனா தேராது இந்த புறா. அதுக்கப்புறம் கூண்டு எப்பயும் போல திறந்து பாருங்க. இப்போ திறந்து விட்டுட்டு பார்த்தா ரோமர் வேற சிக்கங்களை தீனி கொடுத்துருந்துச்சு. அதில் வேற ஒரு ரோமர் வேற கண்ணு மூடிட்டே இருந்துச்சு. மூடிட்டே இருக்கு. இப்போ பார்த்தா கண் நோய் இருக்கு. இதுக்கு மெடிசன் நம்ம போட்டால் தான் வேலைக்கு ஆகும். ஏன்னா இப்பயே அவன் மெடிசன் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இல்லைன்னா சரி என்ன சார் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகாது. ஏன்னா போக செத்து போயிடும், வீக் ஆகிடும். கண் நோய்க்கு யார்கிட்ட என்ன மெடிசன் இருக்குன்னு தெரியல. என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு. ஆனால் என்கிட்ட என் லேப்டில் பூரா கண் நோய் வரும்போது இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் கண் நோய் வந்துச்சு. இந்த இதை தான் வச்சு ரெடி பண்ணேன். இப்போ வந்து சிக்கு எனக்கு ரோமர் பேர்ல இது ஒரு சிக்கு தான் மட்டும் பேரா பெருத்திருக்கு. இது வந்து பெருசுக்கு மட்டும் தான் கண் நோய் வந்திருக்கு. பெரிய ரோமர் சிக்குக்கு, குட்டி ரோமர் சிக்குக்கு வரல. ஆனால் லைட்டா அம்மா போட்டிருக்குது பார்த்தா இருக்கு. ஆனால் அதுக்கு வேப்ப எண்ணெயும் நம்ம மஞ்சாத்தூளும் தொடவி நம்ம அது மேலே வச்சா கரெக்டாக ஒரே வரதில் அம்மா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு பார்த்துட்டு இருக்கேன். தீனி போட்டு இருக்கும் போது பார்த்தா இங்கே தான் நிறைய புறா இருந்துச்சு. இல்லவே இல்லை. அது புறா எங்கே வச்சுதே தெரியல. நான் தீனி போடுறேன் எப்படி வருது மட்டும் பாருங்க. இங்கெல்லாம் வருது பாருங்க. ஓட்டு புறா நடந்து போயிட்டு வருவேன் நினைக்கிறேன். நம்ம பாருங்க எப்படி போட்டேன். எங்கேருந்தோ பறந்து வரும். சரி அடி ட்ரை பண்ணுங்க. அடி அடிச்சு போறா படி அடிக்கிறதுல 4 புறா அம்சம் நம்ம தீனி போடுறோம். இன்னுமே கண்டுக்கிற மாதிரி ஓட்டு மேலே உட்காந்துக்கிறாங்க பாரு. எதுனாலே தெரியல. பூனே உட்காந்துக்கிறாங்க. ரோமர் பேர் ஒயிட் ரோமர். அதுக்கப்புறம் கருணையில 2 மேல இருக்கு. அது இல்லாம என்னன்னு தெரியல, ஒரு தவடல ஃபீமேல் கூண்டுக்குள்ளே இருக்கு. இன்னுமே நான் பார்க்கவே இறங்கவே இல்லை. பார்த்துட்டு இறங்கலாம் பார்த்துட்டு இறங்க மாட்டேங்குது. கிளைமேட் வேற மழை பெய்யற மாதிரியே இருக்கு. பார்த்தாவே தெரியுது மழை பெய்யற மாதிரியே இருக்கு. சப்போஸ் மழை பெஞ்சுன்னா அது வேற நமக்கு கொஞ்சம் பேர் ஆயிடும். சிக்கல மழை பெஞ்சாவே அவன் புறா மூடுறதுக்குள்ள அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது புறா மூடுறதுக்குள்ள புறா தீனி தின்னாலும் ஒன்றும் தின்னாது. சுருங்கி உட்காந்து சில புறாலாம் மழையில் நனைஞ்சி எல்லாம் ரெக்கை விரிச்சு உட்காந்து படுத்துக்கும். மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. காலில் வந்து சரியான வெயில் அடிச்சிச்சு. வெயில் அடிச்சனால என்ன பண்ணா, இது 7 hour 8 hour அதோட பிள்ளைங்களை வந்து நான் காய்ச்சல் போட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் சரியான வெயில் அடிச்சிச்சு. அடிச்சோன்னே நல்லா காய்ச்சல் போட்டேன். நனைச்சு போட்டேன். நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஈவினிங் பார்த்தா கிளைமேட் பார்த்தா மழை பெய்யற மாதிரி ஆகுது. ஒயிட்ல ஒரு டர்னை ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அது என்னன்னு தெரியல. ஒரு 3 சைடில் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா உடம்பு வேற டல்லாவே இருக்கு. நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் நேற்று மூக்களை ஊற வச்சு இதுக்கு தனியா கரெக்டா மூக்களை ஒரு 10 மூக்களை போட்டு விட்டாதான். ஏன்னா உடம்பு ரொம்ப டல்லா இருக்கு. பார்த்தாலே தெரியும் பாருங்க. நான் ஓரளவு 3.5 களி ஆகுது. மூக்களை ஊட்டி விட்டாதான் கரெக்டா இருக்கும். ஆனால் இருக்க கிளைமேட்டுக்கும் இதுக்கும் சரி, புறா வாங்கின்னு வந்து பக்காவாக புறாவோட ஒன்று பார்த்துட்டே இருக்கணும். இது உடம்புக்கு புறாக்கு நல்லா இருக்கும். மூக்களை போடுங்க. நல்லா உடம்பு ஓரளவு மீடியமாக புறா வேணுதுன்னா மூக்களை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னென்ன போட்டு கொடுக்கணுமோ அது கொடுப்பேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீனி வச்சுருக்கோம். அப்போ ஒரு மூக்களை விட்டு இருக்கு. ஆனால் இந்த நிமிஷம் ரோமர் ஒயிட் ரோமர் மட்டும் மேலேயே இருக்கு. வேறாவே மேலே